வெல்கம் டு எக்ஸலென்ட் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கிரானிட்டில பார்பி மோட் தான் ட்ரை பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா லவ்லி கப்பல் சேல் நம்ம தாத்தா பாட்டி தான். ஸோ அவங்கள பிரிச்சு விட்டுட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வீடியோ கூட போகிற மாதிரி வாங்க ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு போகலாம். So பாத்தீங்கன்னா ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணாதீங்க. அப்ப நம்ம டெய்லி வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இது அதாவது எஸ்கேப் ஆயிரும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த லாக் பீரியட் எடுத்து தொடர்ந்து என்ன எஸ்கேப் பண்ணலான்ட்டு அதாவது முடிவு பண்ணும். இதுலேயே 2 எஸ்கேப்லாம் இருக்கு, கேட் எஸ்கேப், ட்ரெயின் எஸ்கேப். சரி இந்த தொடக்கத்துக்கு ஒரு நாள் பேரும் போல இருக்கு. சரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக தோண்டலாம். அப்படி தொடர்ந்தாச்சு. ஓகேங்க. ஏய் இங்க பாருங்க மக்களே, அதாவது வந்து இங்க ட்ரெயின் எஸ்கேப் இல்லை போல இருக்கு. அப்படியே செமெண்ட் வச்சு மூடி வச்ச மாதிரி மூடிட்டாங்க. ஐயோ, அதாவது நம்ம பாட்டி நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்ட்டு ட்ரெயின் எஸ்கேப் வச்சிருக்கல போல இருக்கு. ஒரு கேட் எஸ்கேப் தான் வச்சிருக்கு. சரி ஓகே, பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வுட் எடுக்கும்போது இந்த வுட் எடுத்து நம்ம சேஃபா அங்க வச்சிருவோம். ஐயோ ஆடு வேற வருது. சரி ஓகே, இந்த வுட் எடுத்து அங்க அதாவது பாத்தீங்கன்னா சேஃபா அங்க கொண்டு போயிருவோம். சல்லா பரவாயில்ல, நீங்க வந்துட்டியா? நீ என்ன பண்றேன்னு பாரு. ஏய் ஓடாதீங்க. நம்ம பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெயின் எஸ்கேப் வேற இல்ல. நான் வந்து போயிட்டு இருக்கல. அது ஜஸ்ட் மிஸ். இப்ப பாத்தீங்கன்னா கிரானி பாட்டியோட பேக் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல ஒளிஞ்சிருக்கும். கை காண ஓடல. அப்படி இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்ககிட்ட 2 பேர் கூட மாட்டக்கூடாது பாருங்க. இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ அதுக்கடி நம்மள சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம பொருள் அதோட ஜாமாவை எடுக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அதாவது நினைக்கிறேன். வாய் வேற ஒழுது இவ்வளோ பார்த்ததில்ல. சரி ஓகே, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போவோம். ஏன்னா திடீர் சர்ப்ரைஸ் அட்டாக் கொடுத்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பாட்டு பேசினுக்கு பிறகு ஒரு ட்ராப்லாம் போட்டு வச்சிருந்தா சரி ஓகே. அப்படி இது உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம அப்படியே செக் பண்ணிட்டு போயிடுவோம். எங்கே இருக்கா சத்தம் மட்டும் கேட்குது, ஆனால் ஆளே காணோம். இது பாட்டியே நம்ம தேர ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா கீழே பார்த்து இறங்கிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொக்கனட் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலி நான் சொல்லணும்னா இந்த வீடியோட இருங்க உழுப்ப பார்ப்போம். படிங்க இதெல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் தான் ஆகுது. ஸோ 28 மினிட்ல நான் அப்படியே போட்டா ஐயோ ஆயிடு வேறையா. ஸோ இந்த 28 மினிட்ஸ் நான் அப்படியே போட்டு எல்லாம் நினைப்பாங்க. ஏன்னா ஹார்ட் மூடிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தா வந்து போட்டு தெரியும். இந்த ஹார்ட் மூடிக்கு ஒரு 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கிட்ட ஒரு கணக்கு தான். ஸோ பார்த்தீங்கன்னா 28 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சில தேவையில்லாத சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த ஓடுறது, இந்த ஜாடி எடுத்து வைக்கிறது அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். அதான் வந்து கட் பண்ணது உங்களுக்கு சில இது கொஞ்சோண்டு புரியாது. பட் நம்ம அதான் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 28 மினிட்ஸ் கிட்ட ஒரு 8 மினிட்டை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி தான் ஒரு 21 மினிட்ஸ் கிட்ட வந்துருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க இந்த காக்காவும் இந்த பாட்டி தாத்தாவும் போட்டு தெளிப்போம். சரி ஓகே, ஒரு அதாவது நம்பிக்கை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செடிக்கு எடுத்து போட்டுருவோம். அது கீழே போட்டால் இங்கே வந்து மாட்டிச்சிருங்களேன். இங்கே ஒரு மேலே போட்டுருவோம். உக்காடியா படி போட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரேட்டர் கேபிள் இருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சாச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுவோம். சவுண்டு இல்லாமல் இறங்குவோம். அதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா அவ்வளோதான், சொல்லி முடிச்சிடும். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா ரீச் பண்ண வரத்துக்கு ஏதோ ஒரு மினிட்ஸ் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நமக்கு இது உங்களுக்கு ஹேங் ஆகுது. சரி ஓகே, இப்போ இல்லை நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே என்னென்ன ஜாமா இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம். ஸோ செக் பண்ணோன்னே நம்ம ஐயோ பாட்டி இருக்காங்களா அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேங்க. ஐயோ இது இருங்களேன், ஆடு அப்பப்போ ஆடு வேறு வந்துது.
ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சேஃப் கீ இப்போ இங்கே போட்டு வச்சிருந்தோம். ஸோ இந்த சேஃப் கீயை நம்ம இங்கே தான் போட்டு வச்சோம். ஸோ நம்ம எடுத்து சேஃப் ட்ராக்குள்ள வச்சு வருதான்னு பார்ப்போம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜுக்கு ரேங்க் கிடைச்சிருச்சு. அதான் இந்த பழகி தூக்கணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளுக்கு லக்கு நிறைய இருந்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரி ஓகே இது நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்கேப் ஆகிட்டோம்னு சொல்ல முடியாது, ஒரு எஸ்கேப் ஆகிற ஜாமான் நிறைய ஒரு சில இது கிடைச்சிருச்சு. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே தூக்கி போட்டுருவோம். அப்படி கரெக்டாக போயிடணும். அப்படி போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கண்ணை சுடுறதுலாம் நமக்கு டைம் இல்லை மக்களே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கீழே பார்த்து இறங்கி நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாயோட இந்த கொக்கனட் எடுத்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு டிவி பார்த்துருவோம். எங்க இருக்கு, நான் தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணோம். ஒழுங்கா வந்தது, நானா பிடிச்ச தண்டையில அடிச்சுட்டு போவேன். நம்மளதான் அடிப்பா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு வெப்பன் கிடைச்சிருக்கு. அது தேவையில்லை நான், ஏன்னா நம்ம கிட்ட இப்போ ஷார்ட் கன் இருக்கு. ஸோ இப்போதைக்கு தேவையில்லை தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஜெனரேட் பண்ணிடுவோம். அதாவது ஜெனரேட்டர் கேபிளை போட்டு ஆன் பண்ணிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லெண்டரினாவை தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிக்க போகிறோம். ஏன்னா ஆடு வேறு அப்போ நான் ஆடும்போது வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம், தூக்கு அப்படி தூக்கி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டி தானே எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க. நம்ம உருண்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த ஸ்லெண்டரினாவோட அந்த தொட்டியில் போட்டுருந்தோம். அப்படிப்பா ஒரு சீரோடு படி ஓடி வச்சு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போயிடுவோம். பாட்டி தான் கூட மாட்டிக்க கூடாது. அதாவது என்ன சொல்லதான் வராது இல்லை கண்டிப்பா. அதுக்கு நம்ம உள்ளுக்கு போட்டுருவோம். வச்ச பொருள் கொடுப்பா பாதி போட்டாச்சு. இங்க பாருங்களேன். சரி ஓகே வந்துட்டு என்ன கீ கிடைக்குதுன்னு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிடுவோம். சரி ஓகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன போடுங்க பேக்லாக் கீ கிடைச்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கீ கிடைச்சிருக்கு. இதை நம்ம பார்த்தீங்கன்னா சேஃபாக கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். கிரானி அவங்க நம்ம கிட்டே தப்பிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது. அவங்கள தப்பிக்க விட்டுட்டு அடுத்த வாட்டி அவங்கள பார்த்துக்கலாம். மொட்டை மண்டையா ஒரு மூட்டு கண்டுபிடிக்க பாரு, இல்லைன்னா மொட்டையை அடிச்சிடுவேன். அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, பேசாம இருக்கலாம், இல்லைன்னா பேசிக்கிட்டு நம்ம பாட்டு வாங்கணும்னு. அது இதுதான். ஐயோ ஜஸ்ட் மிஸ். பேசிட்டு தாத்தா இங்கதான் இருக்காரு. ஐயோ தாத்தா வாங்க போயிடுவாரோ, நம்ம இங்க போடணும் அவசியமா. ஐயோ தாத்தா அங்க போய் வரதுன்னா உங்களுக்கு ஏன் மாட்டாரு. சொல்லி பார்த்துட்டாரு. கிரானி அவன் இங்கதான் இருக்கா, வா அடிச்சு நிறுத்திடு. என்னதான் அங்கதான் இருக்கானா, விடாதீங்க அடிச்சு கொள்ளுங்க. சுத்தி வளர்க்குறேன் ஓடி முடிச்சு நினைக்கிறேன். ஓடிடுவோம். அப்படி வந்தாச்சு. ஜஸ்ட் மிஸ். இல்லைன்னா பாட்டி நேரம் வந்து நம்மள போட்டு தள்ளியிருப்பாங்க. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆடு வேற வந்துருக்கு. அதுதான் இருக்குல்ல இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்தீங்கன்னா லிஃப்ட் வெளியே நம்ம மேலே போயிடுவோம். நமக்கு லிஃப்ட்டை காணும். ஓகே என்னடா இது, இல்லை எனக்கு புரியல. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டில் அடிச்சு செத்துட்டோமா? இல்லை எனக்கு என்ன கான்செப்ட் எனக்கு சுத்தமாக புரியல. லிஃப்ட்டில் அடிச்சு சாகிற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கா? சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இந்த வாட்டி நம்ம இது பண்ணுவோம். அதுக்கிட்ட டேட் வந்துச்சு. அதுவும் பாட்டி தாத்தா அடிக்காம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த வாட்டி கேர்ஃபுல்லாக இருப்போம். அப்படிப்பட்டு கூட நம்ம அட்டாக் பண்ண நமக்கு அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை அன்லாக் பண்ணி விட்டுருவோம். அப்படி இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஜாடி தேவைப்பட போல இருக்கு. ஸோ இதை எடுத்து பிளேஸ் பண்ணோன்னே நம்மளுக்கு இதை எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்படி 2 பேரும் பார்த்துட்டாங்களா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சோழி முடிச்சு விட்டாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் தாத்தா வேறு பாட்டுன்னு போட்டாரு. ஜஸ்ட் மிஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன வெப்பனுக்கு தேவை இல்லை அப்படின்னு, பட் இப்போ தேவைப்படுது. ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாடியை கீழே தள்ளிவிடணும். ஸோ அதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பனுக்கு எடுத்துட்டு அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துட்டு நம்ம பார்த்தா அந்த 2 ஜாடியை தள்ளி விடுவோம். ஓகே ஸோ தள்ளி விட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்
ப்ராசஸை பார்ப்போம். வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது படிச்சுக்கோங்க. ஓகே சரி ஓகே ப்ராசஸ் பார்க்க ப்ரோக்ரஸ்னு வருது. சரி ஓகே நீங்க தான் ஒழிஞ்சிருக்க நான் பார்த்துட்டேன். ஒழுங்கா வெளியே வந்துரு. ஏன் என்னால எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இப்ப கூட ஜஸ்ட் மிஸ் தான் வந்திருக்கோம். பட் இருந்தாலும் பாட்டி சிரிக்கிறதே சரியில்லை. அதாவது பாட்டி நார்மலா அந்த மாதிரி சிரிக்க மாட்டாங்க. அதாவது நம்மளுக்கு ஏதோ பங்கமா வச்சிருக்காங்க, அது மட்டும் நல்லா புரியுது. சரி ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படி போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம லிஃப்ட் அடிச்சு நம்ம செகண்ட் ஃப்ளோருக்கு போவோம். ஸோ செகண்ட் ஃப்ளோர் ஐயோ வச்ச. சரி ஓகே நம்ம பாத்தீங்கன்னா அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு இப்படி இருந்தா என்னைக்கு எஸ்கேப் ஆக போறோமோ. அதாவது இத்தனைக்கும் நம்ம கிராணி பாட்டிக்கிட்டே அழிவாங்கல. ஆனாலும் நம்ம பாத்தீங்கன்னா இந்த லிஃப்ட்ல அப்பப்போ மாட்டி மாட்டி எடுத்துடுறோம். சரி ஓகே இந்த டேட்ல இதோட நம்ம லாஸ்டா அடி வாங்குறதா வச்சு போய் இதுவே நம்ம அடி வாங்க தேவையில்ல, அடியும் வாங்க கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகுறதுக்கு ஜாமாவை கண்டுபிடிச்சி நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அதுதான் அதை பற்றி அதே பண்ணலாம். வாய் ரொம்ப உடஞ்சி மக்களே. வாயினால தான் சரி ஐயோ ட்ராப் போட்டு வச்சிருக்கேன் நம்ம பாட்டி. இல்லைன்னா இன்னும் ஆயிப்போம் மதிச்சு இருந்தா. அதாவது வந்துருப்பா அவ்வளோதான் சொல்லி முடிச்சிருப்போம். சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னன்னா இது பண்ணுவோம். இந்த அப்பப்போ வர வருது கடுப்பாக தான் இருக்கு. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லிஃப்ட் உள்ள ஏறியாச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்த உடனே நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு நிறையா. ஸோ நம்ம இறங்கிடுவோம். அப்படி வந்தாச்சு. ஸோ இதுலலாம் என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுலலாம் பார்த்தாச்சு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தா இருக்கிற இடத்துல போவோம். ஸோ அங்கிட்டு போயிட்டு நம்ம இந்த வெப்பன் அது இந்த ஸ்லிங் ஷாட் இருக்கு தெரியுமா. ஸோ அங்கே போய் தருவோம். ஸோ தாத்தா இருக்கிற இடம் இருக்குமா கீழே இருக்குமா இதுங்களேன் ரெண்டுல எங்கேயும் வந்து ரொம்ப நாள் ஆச்சுல கன்ஃபியூஸா இருக்கு. பட் இங்கே தான் இருக்கு மக்களே. இந்த சேஃப் பாக்ஸ் எடுத்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா போடுங்க. ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு கல் இருக்கு. நம்ம பத்தி ரொம்ப கேர்ஃபுல்லா போகணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ சவுண்ட் கேட்குது. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல நம்ம ரெண்டு கல் பாட்டி தாத்தாவை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அது கல் அடிக்க வச்சிருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம பாட்டி தாத்தாவை போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா மண்டையை போடுவோம். போட்டுட்டு அதை போடு அப்படி மண்டையிலே போட்டு தள்ளி வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் தொல்லை இல்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வேறு நான் இல்லைன்னா என்கிட்ட 2 இது இருக்கிறோமா. ஸோ அதில் ஒன்று அடிக்கலான்னு பார்த்தா அது பற்றி இதாகிடுச்சு. ஓட்டம் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அங்கங்கே சில கட்சியெல்லாம் கட் பண்ணியிருப்போம். அந்த கொக்கோனட் எடுத்தது இது பிரிட்ஜ் கேங்க் முதல்ல சேஃப் ரவுண்ட்லேருந்து எடுத்துருவோம். ஸோ சில இதெல்லாம் நம்ம கட் பண்ணியிருப்போம். ஸோ கொக்கோனட்லாம் முதல்ல சீ வச்சுருவோம். ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா திருப்பி கல்லை பொறுக்கிறோம். ஸோ கல்லை பொறுக்கிட்டு இந்த வாட்டி நம்ம பாட்டி தானே சுடுறதுக்கு வச்சுக்க தேவையில்ல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துட்டு பண்ணுவோம். ஆனால் இப்போ இதில் இப்போ என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா இவ்வளோ இவ்வளோ சுற்றிட்டு வரேன். பட் இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கல் தான் கிடச்சிருக்கு. நீங்களே பாருங்களேன். நம்ம ஐயோ ஆடு வேறு வருது. இந்த ஆடு ஏதாவது ஆடு வராத மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியலையே. அதுவும் ஏதாவது ப்ரீமியம் மாதிரி தான் கேட்போம். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே இதை ஒரு கல் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம இதை வச்சு நம்ம தாத்தா பாட்டியும் அடிச்சு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நம்ம நேரம் மேலே போயிட்டு அந்த 2 ஜாடி இருக்கு. ஸோ அதை நம்ம போடுவோம். தாத்தா வந்துட்டு தாத்தாவோட இவர் கண்ணு சுடுறாது. எங்க தாத்தா வரட்டும் மண்டையில போடுவோம். ஐயோ சுட்டு பாருங்களேன். மண்டையில போடு அப்படி மண்டையில போடுறதுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம தாத்தாவோட கண்ணை நம்ம இப்படியே போட்டு வச்சுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் போட்டு தள்ளி இருப்பாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜாடி கீழே தள்ளி விட்டுருவோம், இன்னொரு ஜாடியும் தள்ளி விட்டுருவோம். அப்படி போட்டாச்சு. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம கண்ணு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயந்து தாத்தா எங்கே காணும்னு பார்த்தா கீழே தான் இருக்காரு. ஸோ மறந்தே போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஐயோ இதுவே கொஞ்சம் ஹேங் ஆகிட்டு. ஆனால் எங்கே பாருங்க ஓகே அதாவது தாத்தா கண்ணில் பார்த்தீங்கன்னா புல்லட் இல்லை. இவ்வளோ நேரம் புல்லட் இல்லாமல் தான் நம்மளை தோக்கிட்டு இருக்காது. அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது புல்லட் இல்லாமல் நம்ம மேட்டி இருந்திருக்காது. நம்மளும் அதுக்கு ஐயோன்னு நினச்சிருக்கோம். ஐயோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கோவம் தான்
வருது. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கார் இடத்துல புல்லட் இருக்கு. ஸோ எடுத்து உள்ளுக்கு போயிட்டு அந்த 2 ஜாடியை பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு ஃபியூஸ் எடுக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தாத்தாவை முடிக்கிறான்னு நினைக்கிறேன். இப்போ ஜஸ்ட் போட்டி கீழே போட்டி போட்டு தாத்தா சொல்லி முடிச்சு அதாவது டபுள் அட்டாக் மக்களே. அப்போ நம்ம ஜஸ்ட் மிஸ் வந்தாச்சு. ஸோ நம்ம தாத்தா சொல்றதுக்கு டைம் இல்லை பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஓகேங்களேன், அப்படி இங்கே என்ன ஸோ நம்ம 2வது ஜாடி அங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம பிளாங்கை தாண்டி போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நான் ஃபியூஸ் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, நான் எல்லா இடத்துலையும் தெரியும், பட் ஃபியூஸ் மட்டும் கிடைக்கல. ஸோ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு இதை 2 ஜாடி தள்ளி விட்டு எடுக்கிற மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ராசஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாடி தள்ளி விட்டாச்சு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐயோ நம்ம பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவோம். அப்பப்போ வாய் விழுது. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து நம்ம தாத்தா படி சுட்டலாமா? சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சுட தேவையில்லை நினைக்கிறேன். ஏன் அவங்கள இது பண்ணிக்கிட்டு நம்ம இல்லை ஓகே அவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அவங்கள சுட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஐயோ ஆடு மக்கள் ஆடு வந்துட்டு இருக்கு. காப்பிரைட்டு கிடைக்கணும் பயமா இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். நம்ம இந்த பாட்டி தாட்டாலாம் வச்சு சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இது இருந்துச்சு. ஸோ இன்னொரு வாஸ் தான் எங்கே இருக்கு தெரியல. போடுங்க, நமக்கு 2 மாதம் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதான் சொல்லுவாங்க தெரியுமா, அன்லிமிட்டட் லக்கு. அது பேர் இதுதான் பாருங்களேன், திருப்பியும் கிடைச்சிருக்கும். அதாவது லக்கு நிறைய இருக்கு. கீழே போட்டாச்சு நினைக்கிறேன். ஸோ இந்த ஷார்ட் கன் எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம லிஃப்ட்டை தட்டுவோம். அப்படி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து திருப்பி கீழே அதாவது கீழே நம்ம பார்த்தீங்கன்னா போயிடுவோம். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஜாடியை தண்ணி விட்டுட்டு வச்சிருவோம். ஏன்னா கன்ஃபார்ம் ஆச்சு அங்கே தான் ஃபியூஸ் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலையும் செக் பண்ணி மட்டும் பட்டில்லை. அப்படி இல்லைன்னாலும் வேறு வழி இல்லை, ஏதோ ஒரு இடத்த ஒரு மிஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்த தான் பார்க்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம தாத்தா ஐயோ ஜஸ்ட் அதாவது எனக்கு பேசவே வர மாட்டேங்குது. போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தாத்தாவை போட்டு தள்ளிட்டோம். ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ள. ஸோ நம்ம அதனால கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. நம்ம எஸ்கேப் ஆக முடியுமாலே. ஐயோ இதாகவே வந்துட்டு கேடாவே. ஓகே சரி ஓகே, இப்போ நம்ம காப்பிரைட் கிடைக்காம விட மாட்டேங்குது போல இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா பாட்டி கூப்பிட்டு பாட்டி யாரையும் காணுமே. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இதை போட்டு ப்ராசஸ் ஆரம்பிச்சோம். அப்பாடி இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கீழே ஊற்றாமல் எடுத்துகிட்டு போகிறோம். கீழே ஊற்றணும் அப்படின்னா சொல்லி முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2 கிளாஸையும் எடுத்து வந்து வச்சாச்சு. போடுங்க வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூஸாக கிடைக்கணும். ஃபியூஸ் கிடைச்சிருச்சு. அதுவும் நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. அந்த திங்ஸை கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஐயோ இன்னும் நம்ம இதுக்கு ட்ராங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ண போல இருக்கு. சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். போடுங்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகுறோம். ஐயோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கு எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்னு. சரி ஓகே, நம்ம டக்குன்னு சரி ஓகே எஸ்கேப் ஆகுவோம். பாருங்களேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிடுச்சு. கிராணி அவன் தப்பிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணுறது? விடுங்க அடுத்த வாட்டி வருவாங்க, அப்போ மொத்தமாக சேர்ந்து முடிச்சிடுவோம். எனக்கு இது மட்டும் தெரியல, எங்கேருந்து தான் பாட்டி இவ்வளோ கான்ஃபிடென்ட் வருதோ. நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம், பட் இருந்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு வராங்க. சரி ஓகே, நான் அப்படிதான் சொல்லி நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம ப்ரோ ஒரு பிளேயர் இல்லையா. சரி ஓகே, இதோட பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா ஒரு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோ முடிகிற முன்னது பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா டைஜஸ்டட் கேம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா டைஜஸ்டட் கேம் போட்டிருந்தோம். ஸோ அதில் அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதில் நியூ அப்டேட் வந்துருக்கு, அதில் திருப்பி போடுங்க அப்படின்னு மெயின் சேனலும் செகண்ட் சேனலும் கேட்குறீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏன் போட முடியல, ஏன் போடல அப்படிங்கிற ஒரு அதாவது ஒரு காரணத்தை சொல்லிடுறேன்.
நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன் போட முடியல அப்படின்னா வந்து என்னோட பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோளாறு பண்ணுது. அதாவது அந்த டைஜஸ்டர் கேம் மட்டும் என்னால் உள்ளுக்கு போடவே முடியல, ஒரு மாதிரி பக்காயிட்டு வெளியாயிடுது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னால் அந்த கேமை பார்த்தீங்கன்னா அதாவது விளாட முடியல, பட் போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ சரியாகவே ஓகேன்ற மாதிரி ஒரு பக்கில் கிளியராக இருக்கு. ஸோ அதனால தான் ஸோ மேபி நெக்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டட் கேம் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்துடும். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போட அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற இருக்கும்னா அது ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்க